ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தவம் ஃபேமிலி விளாக்ஸ். நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். யாழ்னியோட 10th பர்த்டே செலிப்ரேஷன் போட்டிருப்போம். ஸோ அதோட கண்டினியூஷனாக இன்னொரு வீடியோ போடுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாழ்னிக்கு வந்து நிறைய பேர் கிஃப்ட்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு யாழ்னி வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டா. எக்ஸிலாவும் கூட தான். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து யாழ்னியோட 10th பர்த்டேக்கு என்னென்னலாம் கிஃப்ட் வந்தது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது அவங்களே வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறாங்க, ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அது உங்களுக்காக, ஓகேவா? இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து எப்படி சப்ஸ்கிரைப் பண்ண எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, அதாவது டவுன் ஃபேமிலியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறோம். உங்களோட அன்பும் உங்களோட அந்த லைக்கு கமெண்ட்டு எல்லாமே வந்து நாங்கள் எங்களை வந்து உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்றதுக்கான அடையாளம் தான். ஸோ அதனால் நிறையா லைக் பண்ணுங்கள், நிறையா கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட விளாக் சேனலை வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய கிஃப்ட் இல்லை, கொஞ்சம் கிஃப்ட் தான். 10th பர்த்டே. ஸோ எல்லாருக்குமே ஒர்க்கிங் டே, அதனால் நிறைய பேர் வர முடியல. வந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பாசத்தோடையும் அன்போடையும் வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிஃப்ட்லாம் என்னென்ன மாதிரி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவம் ஃபேமிலி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th பர்த்டே கிஃப்ட் தான் நம்ம இப்போ ஓபன் பண்ண போறோம். ஆமா, இந்த வீடியோக்குள்ள போறோம். என் பர்த்டேக்கு வந்தவங்க எல்லாருமே எனக்காக வந்து இவ்ளோ கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம ஒண்ணா பிரிச்சு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்கிப்பிங் ரோப் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். இது எங்க அத்தை கிட்ட, எங்க அத்தை கரெக்டா வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ஒண்ணு, என் தங்கச்சிக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்தாங்க. நாங்க டெய்லி காலையில இல்லைன்னா ஸ்கூல் விட்டு வந்து ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவோம். அது வந்து இது யாருக்குங்களா அத்தை சொல்லல, 2 பேரும் ஷேர் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப நான் இதை எடுத்துட்டேன். மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிப்போம் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிஃப்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பிரஷ் பென். இதுவும் எங்க அத்தை தான் கொடுத்தாங்க. இது வந்து எங்க அத்தையோட கிஃப்ட். இது வந்து எங்க அக்கா 2 பேர் இருக்காங்க, அது பார்த்துருப்பீங்க. இங்க பாருங்க, பார்த்துருப்பீங்க நீங்க எங்க அக்காவை. அவங்க 2 பேரும் எனக்கு இதை கிஃப்ட் பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் வந்து ஆர்ட் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிராயிங் நான் சூப்பரா பண்ணுவேன், கிராஃப்ட் சூப்பரா பண்ணுவேன். அதனால கரெக்டா நான் டிராயிங் சூப்பரா பண்ணுவேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால கரெக்டா நான் கேட்காம இதெல்லாம் வாங்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, பிரஷ் பென்ஸ். இங்க 12 கலர்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ்ட்ரா 2 கலர்ஸ், 14 கலர்ஸ் இருக்கு மொத்தமா. எனக்கு ரொம்ப பிடிச்சது இதெல்லாம். எனக்கு ரொம்ப நாளா ஆசை ஃப்ரெண்ட்ஸ், பிரஷ் பென் வச்சு எழுதணும்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து என்னோட தங்கச்சி கொடுத்த கிஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இதுதான் என் தங்கச்சி கொடுத்த கிஃப்ட். வெயிட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, என் தங்கச்சி கொடுத்துருக்கா எனக்கு வரைஞ்சி. அவளே அவ கையால மேல பாருங்க, ஹாப்பி பர்த்டே யாழும் மாலும் கூட. அவனை அப்படிதான் கூப்பிடுவா ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கீழே சின்சான் வரைஞ்சிருக்கா. சூப்பரா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து என் தங்கச்சி வந்து என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, எங்க அப்பாவை மட்டும் தனியா கூப்பிட்டு போய், எனக்கு தெரியாது, எங்க அப்பாவை மட்டும் தனியா கூப்பிட்டு போய் இவ மட்டும் இந்த சாக்லேட் எனக்காக வாங்கிட்டு வந்தா. எனக்கு வந்து கிட்கேட்னா ரொம்ப பிடிக்கும், அது அவளுக்கு தெரியும். அதனால அவ கிட்கேட் எனக்காக வாங்கி கொடுத்துருக்கா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த எல்லா கிஃப்ட்லயுமே தங்கச்சி கொடுத்த கிஃப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்ற எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, ஆனா என்னோட அன்பு தங்கச்சி கொடுத்த கிஃப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த கிஃப்ட்ங்க பாருங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எனக்காக வாங்கி தந்திருக்காங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிஃப்ட் வந்து யார் கொடுத்தாங்க? ஆமா, பூஜாக்கா, தென்னாட்சி அக்கா, உமா அக்கா. நெக்ஸ்ட் வந்து யாரு?
மிருதுலா அக்கா எல்லாருமே சேர்ந்து எனக்காக இப்படி வாங்கி கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம இப்ப இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, புக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு டிராயிங் புக்கு, நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இதுதான் அந்த டிராயிங் புக்கு. நான் வந்து இதுல நிறைய டிராயிங் எல்லாம் அந்த பேஜ்ல இவ்வளோ பேஜ் இருக்கு. நான் இதுல நிறைய டிராயிங் வரைஞ்சிட்டு உங்களுக்கு நான் அதை தனி வீடியோவா போட்டு காமிக்கிறேன், நான் என்னென்ன டிராயிங்லாம் வரைஞ்சேன் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்கெட்சஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ப்ளூ காமன் கலர்ஸ் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம காமனா எது யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளூ, பிளாக், ரெட்டு, டார்க் கிரீனு, எல்லோ, ப்ரௌன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கேமல் பிராண்டோடது, நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது. நெக்ஸ்ட் வந்து கிளிட்டர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிட்டர் லிக்விட் மாதிரி இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், இதோ இது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை சில்வரு, ரெயின்போன்னு, அதுக்கப்புறம் கோல்டு ஒன்று இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது லிக்விட் மாதிரி எழுதுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஆயில் பேஸ்டல்ஸ் கலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆயில் பேஸ்டல்ஸ் கலர்ஸ் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஆயில் பேஸ்டல்ஸ் கலரு. இது கூட சேர்த்து அந்த நம்ம டார்க் அடிச்சிட்டா பண்ணா எப்படி பண்ணுவாங்களா, அதுக்கு வந்து இதோ இது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது. நெக்ஸ்ட் நம்ம கிஃப்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கலர் பென்சில்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது கலர் பென்சில்ஸ் கூட சேர்த்து ஒரு ஷார்ப்னரும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொன்னு, இது வந்து ஒரு பெயிண்டிங் கிட்டு. ஃபுல்லாவே நம்ம பெயிண்ட் வந்து பெயிண்டிங் பண்றதுக்கு யூஸ் பண்றது எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். ஸ்கெட்ச் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரஷ் பென்ஸ், ஒரு 3 பிரஷ் பென் கொடுத்துருக்காங்க. ரெட்டு, எல்லோ, ப்ளூ கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது. நெக்ஸ்ட் வந்து காமனா நம்ம முக்கியமானது டிராயிங் பண்ணதுக்கு ஷார்ப்னரு, எரேசர் பெருசு ஒன்று, அதுக்கப்புறம் இது பென்சில் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். வேற அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, செம்ம சூப்பர் கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க, இது வந்து மிக்சிங் ஏதாவது பண்றது, மிக்சிங் கலர் பண்றது. இது வந்து ஜிலானி ஆன்டி கொடுத்தது, நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோல எனக்கு கிஃப்ட் கொடுக்கறத. இதுதான் அவங்க கொடுத்தாங்க. இது வந்து ஒரு எல்சிடி பேனலு, ஒரு பேட் மாதிரி. இது பேட் மாதிரி இல்ல, பேடு தான். கலர்ஃபுல் ரைட்டிங் டேப்லெட். இது வந்து சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டேபு. இது ரொம்ப சூப்பரா இருக்கும். அது கூட வந்து ஒரு பென் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க, நம்ம எழுதி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, செம்மையா எழுதுது. நான் தவம் ஃபேமிலி பிளாக்னு எழுதியிருக்கேன். எப்படி எழுதுது பாருங்க, சூப்பரா எழுதுது. அது கூட நம்ம பின்னாடி வந்து இந்த மாதிரி ஆன்னா இப்படி பண்ணிட்டா நம்மளால இப்படி இருக்குல்ல, இந்த சைடு அப்படி என்னது ரைட் சைடு இப்படி திரும்பி இருக்குல்ல, அப்ப பண்ணா நம்ம இது பண்ணிட்டு இந்த டக்கிங் சிம்பிள் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை அமுக்குனா இப்படி அழிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இது நம்ம வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு திருப்பிட்டு நம்ம ஏதாவது இப்ப எழுதிட்டு இதை இப்படி பண்ணா இது பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்படி திருப்பினாதான் இது வந்து இதுவாகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க பாருங்க ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிஃப்ட். நானே ரொம்ப நாளா வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன், அதனால நான் நிறைய நல்லா வாங்கலாம்னு நினைச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அதனால வாங்கி கொடுத்துட்டாங்க ஆன்ட்டி எனக்கு. ஓகே வந்து இது வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கொடுத்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட அவ கொடுத்தது. அது கூட செட்டு கிடையாது, இவ தனியா இது வாங்கி கொடுத்தா. நம்ம ஃபர்ஸ்ட் இதை ஓபன் பண்ணிடலாம், அப்புறமா இதுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க, அதை பார்த்து நானும் வாங்கி யூஸ் பண்ணுவேன். இப்போ என்கிட்டே இருக்கு, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பஞ்சு மாதிரி இங்க இருக்கும், கலர்ஸா ரெயின்போ கலர்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்படி நம்ம ஏதாவது கலர் இப்படி அமுத்தணும் அப்படின்னா, இப்போ ஆரஞ்சு கலர் அமுத்தணும் அப்படின்னா ஆரஞ்சு கலர்ல எழுதும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம இன்னொரு கலரு இப்படி அமுத்திட்டோம் அப்படின்னா, இருங்க வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி அமுத்திட்டோம் அப்படின்னா நம்ம இன்னொரு கலர் லைட்டா அமுத்தினாதான் அது மேலே ஏறும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நைஸ் கிஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிஃப்ட். நெக்ஸ்ட் நம்ம கிஃப்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இவ கொடுத்த கிஃப்ட் தான். இது கொஞ்சம் பெருசா இருக்கு, நம்ம திறந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வரேன் கொஞ்சம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ கலர்ஃபுல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வந்து ரொம்ப நாளா வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த செட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி என்னென்ன உள்ள இருக்குன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இந்த டயர் எரேசர் நான் வந்து ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். இந்த செட்டுக்குள்ளே இருக்கு. இங்க பாருங்க, பிங்க் கலர் டயர் எரேசர் ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் ஒரு பிங்க் கலர் ஷார்ப்னர் இருக்கு, பிங்க் கலர் ஷார்ப்னரு. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து இது கிரையான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், வேக்ஸ் கிரையான்ஸ். இதுக்குள்ள நிறைய கிரையான்ஸ் இருக்கும், எல்லா கலருமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஒரு கலர் கூட மிஸ் ஆகாது, நல்லா இருக்கு இந்த கிரையான்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து வந்து ஒரு 2 யூனிகார்ன் பென்சில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கேல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்க்க நார்மல் கலர் ஸ்கேல் மாதிரி தான் இருக்கும், ஆனா இது ஒயிட் கலர்ல, இது பேப்பர்ல வச்சு பார்த்தா பிங்க் கலர்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன இருக்கு இதுக்குள்ள அப்படின்னு பார்த்துக்கலாம். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு செட்டு சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதுக்குள்ள இந்த செட்டுக்குள்ள நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பென்சில் பாக்ஸ். இங்க பாருங்க, இதுக்குள்ள இப்படி ஓபன் பண்ணா பார்க்க சின்னதா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது சின்னது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இப்படி எடுத்துட்டு இப்படி பார்த்தோம் அப்படின்னா உள்ள கொஞ்சம் ரொம்ப பெரிய பாக்ஸ். இதை நம்ம திருப்பியும் இதுக்குள்ள ஏதாவது வச்சுட்டு திருப்பி நம்ம இதை இப்படி மூடிட்டு இப்படி மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கலர் ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலரு. ஆமா, நான் கடையில தான் பார்த்துருக்கேன், எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். இப்போ என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா. என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருப்பி உள்ளே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா கிஃப்ட் கொடுத்தவங்களுக்கு, இது எல்லாம் எனக்கு கிஃப்ட் பண்ணவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிஃப்ட்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என் தங்கச்சியோட கிஃப்ட் தான். எல்லாமே எனக்கு பிடிக்கும், ஆனா என் தங்கச்சி எனக்கு பாசமா செஞ்சு கொடுத்துருக்கா, அந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இதுல எந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து நவம்பர் 10 பர்த்டே வரும்போது எனக்கும் இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் வரும். இதே மாதிரி அப்பா எனக்கும் நிறைய கிஃப்ட்ஸ் வரும் மாதிரி எனக்கு தெரியல, பார்ப்போம். ஹாய், என்ன பண்ணிருந்தீங்க? கிஃப்ட்லாம் ஓபன் பண்ணிட்டீங்களா? கிஃப்ட்லாம் பிடிச்சிருந்ததா? ஓகே, நிறைய கிஃப்ட் வந்ததா, கம்மியான கிஃப்ட் வந்ததா,
இல்லை யார் கொடுத்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது? எக்ஸிதாக்கு யாரோட கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது? ஆ அவ்வளோதான். ஓகே, எக்ஸிதாக்கு வந்து எக்ஸிதா ஓனா ரெடி பண்ணி அவளே எழுதி ஹாப்பி பர்த்டே யாழுமா யாழும் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி சின்சான் வரைஞ்சி கேக் கட் பண்ணுற மாதிரிலாம் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணா. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு கிஃப்ட்டு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா கிஃப்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே வந்து அன்போடையும் பாசத்தோடையும் கொடுத்துருந்தாங்க குழந்தைங்களுக்கு. யாழினி, உனக்கு எந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சது? வந்து என் தங்கச்சி வந்து எனக்கு இந்த மாதிரி வரைஞ்சி அவ கையாலே வரைஞ்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா இவ வந்து எனக்கே தெரியாம எங்க அப்பா மட்டும் கூட்டிட்டு போயிட்டு டிக்கெட் வாங்கி எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் கொடுத்த கிஃப்ட் வந்து எனக்கு அம்மாவோட எனக்கு எல்லாமே கிஃப்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு எல்லா கிஃப்ட்டுமே நான் வந்து ரொம்ப நாளா வாங்கணும்னு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. எல்லாமே ஆர்ட் ஒர்க் கிஃப்ட் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா நான் வந்து ஆர்ட் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதெல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கூட நான் வந்து டியூஷனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட தெரியாது ஆர்ட் பண்ணுவேன்னா அவ அதே மாதிரி ஆர்ட் மாதிரி வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொடுத்த கிஃப்ட் கொடுத்த எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு சூப்பர், சூப்பராக பேசுனீங்க ரெண்டு பேருமே. ஓகே, ஸோ இப்போ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிடலாமா? தவம் ஃபேமிலி விளாக்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. எந்த ஃபேமிலியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் விளாக் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய், தேங்க்யூ.